நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட ப்ரௌனி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாஃப்ட் அண்ட் ஃபட்ஜியாக எப்படி செய்யுதுன்னு இன்றைக்கி பார்த்துடலாமா? எனக்கு இந்த பிராண்டில் தான் பட்டர் அப்புறம் டார்க் சாக்லேட் எல்லாம் கிடச்சிது. உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காண்டி நான் இந்த அளவு வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு இதோட எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நான் உங்களுக்கு பின்னாடி காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ப்ரௌனிக்கே ஸ்வீட்டான எந்த சாக்லேட்டுமே யூஸ் பண்ணக்கூடாது. கடையில் கிடைக்கிற டைரி மில்க் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. டார்க் சாக்லேட் அப்படி இல்லைனா செமி ஸ்வீட் சாக்லேட்னு சொல்லி சாக்கோ சிப்ஸ் டைப்பில் உங்களுக்கு வந்து பேக்கரியில் கிடைக்கும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு நான் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 60 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். நான் காட்டுற மெஷர்மெண்ட் வச்சே நீங்கள் ப்ரௌனி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். அடுத்து 50 கிராம் மைதா ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம 60 கிராம் சுகர் எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு ப்ரௌன் சுகர் வந்து ஒரு 30 கிராம் எடுத்துருக்குறோம். எல்லாமே வந்து 1 கிராம் 2 கிராம் நான் காட்டும் போது கூட தான் காமிக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு கண்ணாடி பவுல் வச்சு அதில் சாக்லேட் அப்புறம் பட்டர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல மெல்ட் ஆகி உங்களுக்கு சாக்லேட் வந்துடும். எனக்கு வந்து பேட்டர்லாம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. ஏன்னா எனக்கு ஓவன் வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணிவிட்டு அதனால் எனக்கு அந்த மாதிரி வந்தது. அடுத்து நாம் எடுத்து வச்சிருக்கிற சுகர் அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு அடுத்து 2வது முட்டையை ஊற்றி பீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். எனக்கு இன்றைக்கி 2 மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு அவன் கொஞ்சம் இதானதுனால கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக வந்தது. அடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், கார்னிஷிங்க்கு கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக டார்க் சாக்லேட் போட்டுவிட்டேன். ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது. கொஞ்சம் எனக்கு வந்து அந்த கசப்பு ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்கல. அதனால் நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணும்போது ஸ்வீட் சாக்லேட் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா இன்னொரு வாட்டி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதோட மைதா மாவு கொக்கோ பவுடர் ரெண்டையும் அலசி உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒன்றா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு ட்ரேக்கு அப்படி இல்லைனா ஒரு கிளாஸ் பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து கண்ணாடி பவுல் தான் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு பவுல் ஃபுல்லாக பட்டர் கோட்டாகி இருக்கணும். அடுத்து நம்ம இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேட்டரை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பவுலில் அந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் வச்சிடக்கூடாது. நல்ல ஈவனாக இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் வந்து இன்றைக்கி 3 நட்ஸ் எடுத்துருக்கிறேன். பாதாம், பிஸ்தா, அடுத்து வால்நட். இது 3ஐயும் சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இதோட கொஞ்சமாக டார்க் சாக்லேட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டாப்பில் எதுவுமே போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை உங்ககிட்ட ஏதாவது நட்ஸ் அப்படி இல்லை சாக்லேட் அந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் கண்டிப்பாக போடணும் அப்படின்ற மாதிரி இல்லை. அடுத்து அவனை 180 டிகிரிக்கு நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிக்ஸை வந்து உள்ளே வச்சிடலாம். அடுத்து 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 20 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். நீங்கள் 25 நிமிஷம்னாலும் வச்சுக்கலாம். அடுத்து நாம் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கும் போது இந்த அளவுக்கு ஒட்டாமல் வரணும் நம்மளோட ப்ரௌனி. இங்கே பாருங்கள், நான் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒட்டாமல் எனக்கு வந்திருக்குது. அடுத்து பீஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி கேக்கு, பிஸ்கட் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ரௌனி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம மேலே டாப்பில் போட்ட சாக்லேட் எல்லாமே மெல்ட் ஆகி ரொம்பவே டேஸ்ட்டாக அழகாக வந்திருந்தது. நீங்கள் வந்து மறக்காமல் உங்கள் வீட்டில் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்.